வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய இஸ்ரேலை நோக்கி ஏமனில் ஹவுதிகளால் ஏவப்பட்ட ஏவுகணை இன்று அதிகாலை வேளையில் இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பு இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே IDF கூறியது. மத்திய இஸ்ரேலிய பர்தேஸ் ஹைனாவுக்கு அருகில் அமைந்துள்ள தால்மை அலேசரில் மட்டுமே சைரன்கள் ஒலிக்கப்பட்டாலும் மத்திய இஸ்ரேல் முழுவதும் வானில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. உடைந்த ஹவுதி ஏவுகணையின் துண்டுகள் ஏதும் இஸ்ரேலுக்குள் விழுந்ததாக இதுவரை தகவல் ஏதும் இல்லை. வழமையாக ஹவுதி ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்குள் ஏற்படும் சேதங்கள் அல்லது காயங்கள் ஹவுதி ஏவுகணையின் உடைந்த துண்டுகளாலேயே ஏற்படுகின்றன. ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தின் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை இஸ்ரேல் எதிர்கொள்கிறது. பலமான இஸ்ரேலிய பதிலடி தாக்குதல்களில் இருந்த போதிலும் ஹவுதிகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்த காரணம் ஈரானின் உத்தரவுகள் தான். கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் மீது பலமுனை தாக்குதலை தொடங்கியது ஈரான். தாம் நேரடியாகவும் தமது ஆதரவு இயக்கங்கள் மூலமும் ஒரே நேரத்தில் பல முனைகளில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் திணறும் என்று எதிர்பார்த்தது ஈரான். ஆனால் அந்த திட்டமிடல் தலைகீழாக மாறி போனது. அப்போது போர் தொடங்கி 15வது மாதத்தில் இஸ்ரேல் மீது அதிகளவாத தாக்குதலை நடத்திய ஹெஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து ஓய்ந்து விட்டது. ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட்டன. ஈரான் 2 தடவைகள் இஸ்ரேலை நேரடியாக தாக்கியதில் இஸ்ரேலின் பதிலடியில் ஈரானுக்கு தான் சேதம் அதிகம். அதனால் அதுவும் ஓய்ந்து விட்டது. காசாவுக்குள் ஹமாஸ் தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறது. சிரியாவிலிருந்து தாக்குவதற்கும் இப்போது வழி கிடையாமல் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது. கடைசி ஆட்டக்காரராக எஞ்சியிருப்பது ஹவுதிகள் தான். ஹவுதிகளும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட்டாலோ அல்லது குறைத்து விட்டாலோ இஸ்ரேல் மீது ஈரான் தொடங்கிய போர் அர்த்தமற்றதாக போய்விடும். அதனால் தான் ஈரானிய உத்தரவின்படி ஹவுதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. ஹமாஸ், ஹெஸ்போல்லா மற்றும் ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களுடன் செய்த போருக்கும் ஹவுதிகளுடன் செய்யும் போருக்கும் இடையே பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு மூடிய பிரதேசமாக ஏமன் இருப்பதால் இஸ்ரேலின் அணுகல் அங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. அத்துடன் அது உளவு தகவல் சேகரிப்பை மிகவும் கடினமாக்குகிறது. மேலும் ஏமன் இருக்கும் தொலைவு நீடித்த விமான தாக்குதல்களை சிக்கலாக்குகிறது. அதே நேரத்தில் இதே சிக்கல்கள் இஸ்ரேலை தாக்குவதில் ஹவுதிகளுக்கும் உண்டு. தூரம் அதிகம் என்பதால் ஹெஸ்போல்லா செய்தது போல குறுகிய தூரவீச்சு ராக்கெட்களை தினமும் 100 கணக்கில் ஏவ முடியாது. ஒரு நாளைக்கு ஒன்று, எப்போதாவது அரிதாக 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுமே ஏவ முடியும். பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் விலை அதிகம், தயாரிப்புக்கு நீண்ட காலம் எடுக்கும். தவிர அவ்வளவு தொலைவிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இலக்கை வந்தடைய அதிக நேரம் எடுக்கும் என்பதால் சுட்டு வீழ்த்துவதும் சுலபம். அத்துடன் ஹவுதி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவது இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் சுட்டு வீழ்த்துகிறது. இதன் விளைவாக ஹவுதி தாக்குதலினால் இஸ்ரேலுக்குள் பெரிய சேதமில்லை என்ற போதிலும் போர் நடக்கிறது என்று காட்டுவதற்கு தாக்குதல்களை தொடர வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக அன்சார் அல்லா என்று அழைக்கப்படும் ஹவுதி இயக்கம் கடந்த ஆண்டில் நடத்திய தாக்குதல்கள் செங்கடலை ஏடன் வளைகுடாவுடன் இணைக்கும் பாப்பல் மண்டேப் நீரிணை வழியான கடல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் விதத்திலேயே பெரும்பாலும் இருந்தது. மிக அபூர்வமாகவே ஹவுதிகளை இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த நிலை மாறி இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கு காரணம் நாம் குறிப்பிட்டது போல இஸ்ரேலுக்கு எதிராக பலமுறை போர் நடக்கிறது என்று காட்டுவதற்கு இதுதான் ஈரானுக்கு உள்ள ஒரே வழி. ஹவுதிகள் 40க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்களை குறிவைத்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் சூயஸ் கால்வாய் வழியாக தாக்குதல்களின் ஓட்டத்தை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் பல கப்பல் நிறுவனங்கள் இந்த பகுதியில் செயற்பாடுகளை நிறுத்திவிட்டன. ஹவுதிகள் கடந்த ஆண்டிலிருந்து இஸ்ரேலை நோக்கி குறைந்தது 200 ஏவுகணைகள் மற்றும் 170 ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளனர். இதற்கு இஸ்ரேலின் பதிலடியாக ஏமனின் துறைமுகங்கள், எண்ணெய் வசதிகள், மின் நிலையங்கள் மற்றும் சனாவின் சர்வதேச விமான நிலையம் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. இரு தரப்பிலும் ஒப்பிட்டால் ஹவுதிகளுக்கு சேதம் பல மடங்கு அதிகம். ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவை போலல்லாமல் ஏமனில் ஹவுதிகளை எதிர்கொள்வது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தனித்துவமான சவால்களை முன்வைக்கிறது. லெபனான், சிரியா அல்லது காசாவை போலல்லாமல் ஏமனின் கரடுமுரடான மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு ஹவுதிகளுக்கு இயற்கையான அரண்களை வழங்குகிறது. இது இராணுவ நடவடிக்கைகளை சிக்கலாக்குகிறது மற்றும் வழக்கமான போர் தந்திரங்களின் செயல்திறனை குறைக்கிறது. இந்த புவியியல் நன்மைதான் ஹவுதிகளுக்கு பல ஆண்டுகளாக ஏமனில் விமான குண்டுவீச்சு மற்றும் சவுதி தலைமையிலான கூட்டணியின் ஆதரவுடன் பல முனைகளில் தாக்குதல்களை தாங்க அனுமதித்தது. ஏமன் இடைவிடாத விமான மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டாலும் இந்த புவியியல் நன்மைகளை அவர்கள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்த வைக்கிறது. இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் 2 தேர்வுகளையே கொடுக்கிறது.
முதலாவது, ஈரானிய ஆயுதங்களின் வான் மற்றும் கடல் விநியோக சங்கிலிகளை உடைப்பது. இரண்டாவது தேர்வு, ஹவுதிகளை தாக்குவதை விட ஈரானை நேரடியாக தாக்க தொடங்குவது. ஈரான் தமது சொந்த போரில் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஹவுதிகளுக்கான விநியோகங்கள் கடினமாகிவிடும். இவற்றில் இஸ்ரேல் கையில் எடுத்திருப்பது முதலாவது தேர்வு, அதாவது ஈரானிய ஆயுதங்களின் வான் மற்றும் கடல் விநியோக சங்கிலிகளை உடைப்பது. அதனால் தான் இஸ்ரேலிய விமானங்கள் ஏமன் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை தாக்குகின்றன. ஆனால் அமெரிக்காவால் அதை செய்ய முடியாது. காரணம், அவை இரட்டை பாவனை இலக்குகள். ஏமன் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் இராணுவ பாவனை மற்றும் சிவிலியன் பாவனைக்கானவை. அமெரிக்கா அவற்றை தாக்கினால் உலக அளவில் எதிர்ப்பு குரல்கள் எழும். தவிர சவுடி தலைமையிலான கூட்டணியின் இராணுவ படைகள் ஹவுதிகளை விரைவாக தோற்கடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆயுதங்களுக்கான பெரும் செலவுகள் மற்றும் ஹவுதிகளின் முக்கியமான திறன்களை குறிவைத்து ஒரு தசாப்த கால குண்டுவீச்சுகள் இருந்த போதிலும் ஹவுதிகள் சவுடி தலைமையிலான கூட்டணியால் தோற்கடிக்கப்படவில்லை. அந்த போரில் அமெரிக்கா நேரடியாக பங்கேற்கவில்லை. அதனால் அமெரிக்காவின் சிந்தனை போக்கு ஹவுதிகளை செயலிழக்க வைக்க வேண்டும் என்றால் ஹவுதிகளுக்கான பிராண வாயுவை நிறுத்த வேண்டும். ஹவுதிகளுக்கான பிராண வாயு ஈரான் தான். அந்த சிந்தனை போக்கு அமெரிக்க அதிகாரிகளுக்கு இருந்த போதிலும் பைடன் நிர்வாகம் அதை செய்ய தயங்குகிறது. ஆனால் இம்மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க போகும் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான ஈரானிய எதிர்ப்பாளராக அறியப்பட்டவர். அவரது நிர்வாகம் பைடனில் இருந்து மாறுபட்டு கடினமான முடிவுகளை எடுக்கலாம். அதற்கு ஹவுதிகளால் சர்வதேச கடல் வர்த்தகத்திற்கு ஏற்படும் பாதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் காரணமாக காட்டலாம். ஏனென்றால் ஹவுதிகளின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு பயனுள்ள மூலோபாயமும் ஹவுதிகளுக்கு எதிரான நேரடி நடவடிக்கைகளை மட்டுமல்ல, ஈரானுக்கு எதிராகவும் இருக்க வேண்டும். டெஹ்ரானில் ஆட்சி தீண்டப்படாமல் இருக்கும் வரை உலகளாவிய கப்பல் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்தும் ஹவுதிகளின் திறனை ஈரான் தொடர்ந்தும் மேம்படுத்தும்.